Hi friends, Loan Tech channel ku unga na welcome பண்றேன். இன்னைக்கு இந்த வீடியோல எந்த ஒரு பேங்கிங் ப்ராடக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் மேடம். இப்போ அந்த பர்சனல் லோனை க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் பர்சனல் லோனை க்ளோஸ் பண்றதுக்கு பேங்க் டைரக்டா விசிட் பண்ணி தான் லோனை க்ளோஸ் பண்ணணுமா இல்ல ஆன்லைன் மூலமாவே க்ளோஸ் பண்ணலாமா, அப்படி நான் க்ளோஸ் பண்றதுக்கு என்னென்ன சார்ஜஸ் இருக்கு, என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்கீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனலை இதுக்கு முன்னாடி பார்க்கல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் இருக்கும் அதையும் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி பேங்கிங் வீடியோஸோட அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டா வரும். சோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எடுத்து ஆல்ரெடி ப்ராப்பரா பே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அந்த லோனை க்ளோஸ் பண்றதுக்கு பினான்சியலா உங்களுக்கு அமௌண்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அந்த லோனை க்ளோஸ் பண்றது வந்து ப்ரீ க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்சனல் லோன் ப்ரீ க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ப்ரீ க்ளோஷர் பண்றதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கு, அதாவது என்னென்ன பேங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்க பர்சனல் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத ரெண்டாவது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க HDFC எடுத்திருக்கீங்க, ICICI எடுத்திருக்கீங்க, ஆக்சிஸ், எஸ் பேங்க், இந்த மாதிரி IDFC பேங்க், இந்த மாதிரி பேங்க்ஸ் இருக்கு. இங்க நீங்க பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அந்த பேங்க்ல உங்க பர்சனல் லோனை எப்ப வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணிக்கிறதுக்கான டைம் இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் HDFC எடுத்திருக்கீங்க அப்படின்னா 6 மந்த்க்கு அப்புறம் தான் உங்க லோனை வந்து நீங்க ப்ரீ க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற கண்டிஷன் இருக்கு அப்படின்னா நீங்க 6 மந்த்க்கு அப்புறம் தான் உங்க லோனை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே 3 EMI கட்டிட்டு உங்க லோனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க வந்து ஃபோர்க்ளோஷருக்கு போய் நீங்க வந்து அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்க லோனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது நீங்க எந்த பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த பேங்க்ல உங்களுக்கு ஒரு லாக்கிங் பீரியட் கொடுத்திருப்பாங்க லோனை க்ளோஸ் பண்றதுக்கு. அந்த லாக்கிங் பீரியட் நீங்க கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் உங்க லோனை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு அவங்க அலோ பண்ணுவாங்க. சோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த விஷயம். சோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க லோனை ப்ரீ க்ளோஸ் பண்றப்போ உங்களுக்கு ப்ரீ க்ளோஷருக்கு சார்ஜஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் போடுவாங்க, டோட்டல் லோன் அமௌண்ட்டுக்கு போட மாட்டாங்க. இது நிறைய பேர் வந்து டவுட்டா வந்து என்கிட்ட கேக்குறீங்க. என்ன அப்படின்னா, மேடம் நான் 5 lakhs லோன் எடுத்திருக்கேன், இப்போ வந்து நான் வந்து 2 வருஷம் கட்டிட்டேன் மேடம், இப்போ எனக்கு வந்து 3.5 லட்சம் தான் என்னோட பிரின்சிபல் இருக்கு, இப்போ எனக்கு 5 lakhக்குமே சார்ஜஸ் போடுவாங்களா இல்ல 3.5 லட்சம் ரூபாய் பிரின்சிபல் இருக்கு அதுக்கு மட்டும் தான் சார்ஜஸ் போடுவாங்களான்னு கேக்குறீங்க. சோ உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆஸ் பர் இன்னைக்கு நீங்க லோனை க்ளோஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் என்ன இருக்கோ அதுக்கு 5% வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அது பேஸ்ட் ஆன் அந்த பேங்கை பொறுத்து. 5%ன்றது உங்களுக்கு 3 கூட வரலாம், 2% கூட வரலாம், 5%ன்றது மேக்ஸிமம் உங்களுக்கு வரும். பிளஸ் அது பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் பர் என்னைக்கு டேட் நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ அன்னைக்கு டேட் வரைக்கும் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி அடிஷனல் அமௌண்ட் அதை சேர்த்து வாங்குவாங்க. ஓகே மேடம், இப்போ நான் வந்து அங்க பேங்க்குக்கு போயிட்டு தான் இந்த அடிஷனல் அமௌண்ட்டை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியுமா, அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். நீங்க எந்த பேங்க்ல பர்சனல் லோன் எடுத்திருக்கீங்களோ அந்த பேங்கோட பர்சனல் லோன் கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட லோன் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து இந்த லோனை நான் க்ளோஸ் பண்ண போறேன், இதுக்கு வந்து எவ்வளவு ப்ரீ க்ளோஷருக்கு சார்ஜஸ் வந்து வரும், ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணனா எவ்வளவு அமௌண்ட் வந்து கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்டமர் கேர்ல உங்களுக்கு கிளியரா உங்களோட அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. பிளஸ் உங்களுக்கு ஃபோர்க்ளோஷர் லெட்டரும் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணிடுவாங்க. சோ நீங்க அந்த ஃபோர்க்ளோஷர் லெட்டரை வந்து பிரிண்ட் எடுத்துட்டு நீங்க தாராளமா நியர்பை இருக்கிற லோன் சென்டருக்கும் போகலாம், இல்ல சில பிரான்ச்சஸ்லயுமே இப்போ லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கேயுமே நீங்க அப்ரோச் பண்ணி உங்களோட பர்சனல் லோனை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். சோ இது வந்து உங்களுக்கு கண்டிஷன்ஸ்ல வரும். நீங்க பர்சனல் லோனை வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் அமௌண்ட் வச்சு க்ளோஸ் பண்ணும்போது இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே நீங்க பர்சனல் லோனை வந்து ஒரு பேங்க்ல வந்து நீங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க, ஒரு பேங்க் டு ஒரு பேங்க்குக்கு பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க எந்த பேங்க்ல உங்க லோனை வந்து பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களோ அந்த பேங்க்ல இருந்து உங்களுக்கு டிடி மட்டும் தான் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு டிடி கொடுக்குறப்ப அந்த டிடியை நீங்க எடுத்துட்டு போறப்ப உங்களுக்கு என்ன சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்களோ அது வந்து உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ல இருந்து ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட கலெக்ட் பண்ணுவாங்க. அது வந்து டிடில இருக்காது, என்ன பிரின்சிபல் அமௌண்ட் இருக்கோ அது மட்டும் தான் உங்களுக்கு டிடில இருக்கும். சோ அடிஷனல் அமௌண்ட் நீங்க அங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து நீங்க உங்க கையில இருந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் நீங்க பே பண்ணி உங்களோட லோனை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி ஆகணும். சோ பர்சனல் லோனை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் 1 இயர்க்குள்ள உங்களோட பர்சனல் லோனை முடிஞ்ச வரைக்கும் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 5 lakh லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா 5 years tenure போடுறப்போ உங்களுக்கு 5 lakh பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஒரு 2 lakh சேர்த்து ஓவராலா நீங்க 7 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். பட் அந்த 7 lakhsல வந்து 2 lakhs வந்து இன்ட்ரெஸ்ட். சோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 2 lakhல பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 இயர்ல 70% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் 1 இயர்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆல்மோஸ்ட் 1 lakhல இருந்து 1.2 lakhs வரைக்கும்
ஃபர்ஸ்ட் 1 இயர்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப அந்த 1 இயர்க்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் லோனை ப்ரீ க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றீங்களோ அப்பதான் நம்மளோட அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ன்றதை நம்ம சேவ் பண்ண முடியும். ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறமாவோ இல்ல 2 இயர்ஸ்க்கு அப்புறமாவோ இல்ல 3 இயர்ஸ்க்கு அப்புறமாவோ நீங்க க்ளோஸ் பண்றதுனால ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால நம்மளுக்கு பெருசா லாபம் எதுவும் இருக்காது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அசல் மட்டும்தான் இருக்கும். அந்த டைம்ல நீங்க போயிட்டு ப்ரீ க்ளோஸ் பண்றதுனால நம்ம ப்ரீ க்ளோஸ் சார்ஜஸ் தான் வேஸ்ட் ஆகுமே தவிர உங்களோட வேற எந்த இன்ட்ரெஸ்ட் எதுவுமே சேவ் ஆகுது. ஸோ அதனால அந்த இஎம்ஐ அப்படியே நீங்க கட்டி கூட அந்த லோன் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு பர்சனல் லோன் வேற பேங்க்ல போகுது, அதை நீங்க க்ளோஸ் பண்ணணும். வேற ஆப் லோன் ஹை ரேட்டுக்கு எடுத்துட்டீங்க, அது லோனை பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த மாதிரி லோன் ரிலேட்டடா உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு, பர்சனல் லோன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க தாராளமா லோன் டெக்கை கான்டாக்ட் பண்ணி லோன் அவைல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ.